என்னடா ஏலியேண்டா அம்மனமா ஓடுதுன்னு யோசிக்கும் போதே நமக்கு வேற ஏதோ கிளிக் ஆகுதேன்னு தோணுது. එකම හේතුව ஹக்கீம் ரிஷாட்ட விருத்தව கதா කරන්න එක. அதுல சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, சமுதித்தட்ட ரவுஃப் ஹக்கீம் ஜஹரான் ஹஷீமை பாதுகாத்தார். ரவுஃப் ஹக்கீம் நேஷனல் தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அவரை கைது செய்ய விடாம போலீஸை தடுத்து கொண்டிருந்தார். அந்த எனக்கு முன்னாடி காட்டப்படுகிற அந்த ஃபுட்டேஜில் நீங்க பார்க்கலாம். ரவுஃப் ஹக்கீம் இருப்பாரு, போய் பேசிட்டு இருக்கிறாரு, வர்றாரு. இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் நான். மே මොකද්ද අමානිදම් කියලා. போலீஸ்காரன் கேட்டாலும் இதே பதில சொல்லுவீங்களா? உங்களுக்கு இதை தந்தது யார்? அமானிதம் நான் சொல்ல மாட்டேன். තමන් හිර වෙන තැනදී ආගම් පාවිච්චි කරන්නේ. மாட்டிக்கொண்டா மட்டும் ஏன் மார்க்கத்தை கொண்டாந்து போட்டு தப்பிச்சுக்கொள்ள பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. அசிங்கமா இல்லையா மிஃப்லால் அவர்களே? සලේ සහ ගෝඨාභය අරෙස්ට් කරන්නයි මේ හදන්නේ. ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக கைது செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈஸ்டர் அட்டாக்கு கைது செஞ்சாங்கன்னா ஆதாரம் இருந்தா கைது செய்வாங்க. உங்களுக்கு ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது? මොකද අපිත් දැන් පීඩනයටපත් වෙලා ඉන්නේ මුළු ජාතියම. ஆனா இந்தியாவை பத்தி பேசுறவரு பாகிஸ்தானை பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அது வெளிநாட்டு விஷயம், அதை பத்தி நான் பேச மாட்டேன். அப்ப இந்தியா என்ன ஸ்ரீலங்கா தலைநகரமா? கொஞ்சம் சமுதித்தியோட பேசிடுவோம், பேசினா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். இதுக்காக வந்தது. மாட்டிக்கிட்டு முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது என்னடா பேசணும்ன்றதே புரியாம பேசியிருக்கிறோம்ங்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நபர் தொடர்பான சில செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கும் ரவுஃப் ஹக்கீமுக்கும் இடையில் 7ஆம் பொருத்தம்ங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அரசியல் ரீதியாக 20ஆம் அரசியல் சீர்திருத்தத்திற்கு முஸ்லீம் காங்கிரசினுடைய சில எம்பிக்களும் அகில மக்கள் காங்கிரசினுடைய எம்பிக்களும் முஸ்லீம் எம்பிக்கள் கைதூக்கினாங்க. ஜனாசா எரிப்பு வரைக்கும் போனது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்தேன். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் 20ஆம் திருத்தத்துக்கு கைதூக்கி அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மிக அண்மையில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக சமுதித்த சமர விக்ரம என்கிற ஹிரு டிவியினுடைய ஊடகவியலாளர், அவர் தனியாக ட்ருத் வித் சமுதித்த என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறாரு. ரொம்ப ஃபேமஸான சிங்கள சமுதாயத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல். அது கிட்டத்தட்ட 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சேனல். அந்த சேனலில் நடைபெற்ற சமுதித்த உடனான ஒரு கலந்துரையாடலில் கொழும்பை சேர்ந்த மிஃப்லால் என்கிற ஒருவர் கலந்து கொண்டு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். රෝත්තු කරුවෙක් නෑ. ඒකට හේතුව මං කියන්න. அந்த கருத்துக்களை எனக்கு பார்க்க கிடைத்தது. பார்த்துட்டு ஒரு 2 நாள் இதுக்கு வீடியோ பேசணும்னு நினச்சேன். டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் அதுக்குரிய நேரம் கிடைத்தது. ஏன் இதை ரெண்டையுமே ஆரம்பத்தில் சொல்லிடுறேன்னு சொன்னால் 2 காரணத்துக்காக. ஒன்று, ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் நான் முழுமையாக மாற்று கருத்து கொண்டவன் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் சரி செய்தால் அதை பாராட்டி இருக்கிறேன், பிழை செய்தால் அதை சுட்டி காட்டியிருக்கிறேன். கோவிட் ஜனாசா தொடர்பாக ஓட்டமாவடி என்கிற ஒரு படத்தை முன்னாள் அமைச்சர் அஷ்ரஃபுடைய மகன் எடுத்த நேரத்தில் அதில் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய வகிபாகம் காட்டப்படவில்லை என்று பகிரங்கமாகவே வீடியோ போட்டு அந்த படத்துக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்தவன் நான். எனவே ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நலவு செய்தால் அது பாராட்டப்பட வேண்டும். அது அவர் மட்டுமில்லை, யார் செய்தாலும். பிழை செய்தால், யார் பிழை செய்தாலும் அது சுட்டி காட்டப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய பயணம் தொடர்கிறது. வளமையாக சொல்றோண்டு தான், மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. இரண்டாவது, தற்போது இந்த மிஃப்லால் என்கிறவர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல முடிய தயவு செய்து ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னா, ஃபேக் ஐடிகளில் கண்டதையும் எழுதாமல் தைரியமாக ஒரிஜினல் ஐடியிலே யாருன்னாலும் எழுதுங்க. நீங்கள் எழுதினாலும் இஞ்சி போனால் என்ன எழுதலாம்னா, ரவுஃப் ஹக்கீம் மட்டுமா, ரஸ்மின் தான் பயங்கரவாதி, அவர் தான் தீவிரவாதி, அவருக்கும் தீவிரவாத தொடர்பு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இதையெல்லாம் கேட்டு பார்த்து புளிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எனவே நீங்கள் அந்த ஆயுதமெல்லாம் கையில் எடுத்தீங்கன்னா அது வேலைக்கு உதவாது. அல்லாட உதவியில் அதை நம்ம வேண்டிய டிவிஷனுக்கு போய் வந்துட்டோம். இனிமேலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம மேலே அந்த எலிகேஷன் யாரும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லி வச்சிடணும். ஏன்னா பேச போகிற விவகாரம் அப்படிப்பட்ட விவகாரம். என்ன விவகாரம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சமுதித்தையோடு நடைபெற்றிருக்கக்கூடிய குறித்த கலந்துரையாடலில் முழுக்க பெரும்பாலும் முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர்
ரவுஃப் ஹக்கீம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. அது சிங்கள மொழியில் நடைபெற்றக்கூடிய ஒரு கலந்துரையாடலுங்கிறதுனால சிங்கள மொழி தெரியாதவங்களுக்கு இதனுடைய பாரதூரம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால தான் இந்த பாரதூரத்தை கருதித்தான் இந்த வீடியோவை நம்மளே போடுறோம். அந்த கலந்துரையாடலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி ரவுஃப் ஹக்கீமை பற்றியே பேசப்படுகிறது. இதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது. நான் அவதானிக்கிற காரணம் என்னன்னா, அடுத்து பிராதேசிய சபா எலெக்ஷன் வரை இருக்குது ஏப்ரல் மாதம். அதுக்கு நிறைய பேருக்கு கண்டென்ட் தேவைப்படுது. எந்த அடிப்படையில் நம்ம ஜெயிக்கிறது, அது ரவுஃப் ஹக்கீமாக இருந்தாலும் சரி, மிஃப்லாலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் யாருக்கு கண்டென்ட் தேவைப்பட்டாலும் தேர்தல்களை எதிர்கொள்கிற போது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு எதிர்கொண்டோம்னா சரி, ஒருவரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பர்சனல் விஷயம் அல்லது அவரை நம்ம இக்கட்டில் மாட்டி விடுற மாதிரி பொய்யான தேவையில்லாத கருத்துக்களை நம்ம சொல்ல தேவையில்லை. நான் இவர்களுக்கு எதிரான தேர்தல் பிரச்சாரங்களில் பேசிய இடத்துல கூட எந்த இடத்துலையுமே அவர்களுடைய பர்சனல் விஷயங்களையோ அல்லது அவர்களை பொய்யாக ஒரு செய்தியை சொல்லியோ நம்ம மக்களை கொண்டு வர்ற வேலைகளை எந்த இடத்துலையும் நம்ம பண்ணினது கிடையாது. அப்படி நானே செய்தாலும் அது 100% பிழையானது என்பதிலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த கலந்துரையாடலை ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே ரவுஃப் ஹக்கீம் மேலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், தேசிய தௌஹீத் ஜமாத், நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்கிற பெயரில் இலங்கையிலே செயல்பட்டு கடைசியில் ஒரு பாரிய குண்டுவெடிப்பு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலுடைய மிக பெரும் சூத்திரதாரியாக இருக்கக்கூடியவன் ஜஹரான் ஹஷீம் என்கிறவன். இவன் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்பதாக ஒரு ஆன்மீக இயக்கமாக செயல்பட்டு வந்தான். காத்தான்குடியில் இருந்து மார்க்க விவகாரங்கள் உபன்யாசங்கள் செய்து கொண்டிருந்தவன் பிற்பட்ட நாட்களில் ISIS-இனுடைய அந்த தீவிரவாத கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவனும் அவனை சார்ந்தவர்களும் இப்படி ஒரு மாபாதக செயலை செய்தார்கள். இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு கரையாக வந்து சேர்ந்தது. நீங்க சவுத் ஏசியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை முஸ்லிம்கள் மேல தான் பயங்கரவாத குற்றச்சாட்டு இல்லாமல் இருந்தது. அதையும் உண்டாக்கிவிட்டு அவன் செத்து போன காட்சிகள் நடந்தேறி அதுக்கு பின்னாடி நடந்த செய்திகள் எல்லாம் திரும்ப நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய வீடுகளுக்குள்ளும் நாய்களோடு ஃபோர்ஸஸ் உள்ளே புகுந்தது. வீடுகளை செக் பண்ணாங்க. அங்கே இருந்த தகக்கத்தையாக இருக்கலாம், பான் வெட்டுகிற கத்தியாக இருக்கலாம், கத்திரிக்காய் வெட்ட வச்சிருந்த கத்தியாக இருக்கலாம், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனது என்ன, 2000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கைது செய்யப்பட்டது என்ன, அதை திறனையும் ஹிருவும் போட்டு 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 சீரழிச்சது என்ன, அதை தொடர்ந்து வந்த தேர்தல்கள் டாக்டர் ஷாஃபி வரைக்கும் நடந்த அநியாயங்கள் எல்லாம் அத்தனை பேருக்கும் தெரியும். மறக்கவும் முடியாத சம்பவங்கள். ஜனாசா எரிப்பு வரைக்கும் அதுதான் வந்து நின்றது. இந்த நேரத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவதற்கு முன்பதாகத்தான் 2019 ஈஸ்டர் அட்டாக் நடைபெறுகிறது. அதற்கு முன்பதாக சில சம்பவங்கள் நடைபெற்றது. என்ன சம்பவம்னு சொன்னா, ஜஹரான் ஹஷீம் இந்த சிந்தனைக்குள்ள வர்றதுக்கு முன்பு, தீவிரவாத சிந்தனைக்குள்ள வர்றதுக்கு முன்பதாக காத்தான்குடியில் ஒரு மௌலவியாக பயானுகள் பண்ணி கொண்டு தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் பயானுகள் பண்ணி கொண்டிருக்கும் போது அரசியல் நீரோட்டத்துக்குள்ள வர்றாரு, ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ள வர்றாரு. வந்து என்ன பண்றான்னு சொன்னா, காத்தான்குடியில் வந்து அரசியல் பண்றது மார்க்கத்துக்கு உட்பட்டு பண்ணணும், எனவே நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது இப்படி இப்படி விதிமுறைகளோடு தான் பண்ணுவோம், எங்ககிட்ட வந்து ஒப்பந்தம் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு அழைச்சிருந்தான். அந்த நேரத்தில் அவனும் ஒரு மௌலவியாக இருக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் எல்லா கட்சியும் போய் அவனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக ஷிபிலி ஃபாரூக் இன்ஜினியர் நினைக்கிறேன், அவர் போய் ஒப்பந்தத்தில் கலந்துக்கிட்டாரு. ஹிஸ்புல்லா போய் ஒப்பந்தத்தில் கலந்துக்கிட்டாரு. NFGG சார்பாக அப்துல் ரஹ்மான் போய் கலந்துக்கிட்டாரு. மற்ற கட்சிகளில் யார் போனாங்கிறது எனக்கு நினைவில் இல்லை. இப்படி போய் எல்லோருமே அந்த ஒப்பந்தங்களில் கலந்து கொண்டாங்க. பிறகு தேர்தல் நடைபெறுகிறது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக ஜெயிக்கிறாரு. அதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஹிஸ்புல்லா அங்கே தோற்கடிக்கப்படுகிறார். தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அவருக்கு தேசிய பட்டியல் ஆசனம் மைத்ரிபால சிறிசேனவால் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய பட்டியல் அவருக்கு, அவர் தேர்தலில் தோக்குறாரு. அதற்கு பிறகு தேசிய பட்டியல் வழங்கப்பட்டதோடு தோல்வியில் துவண்டு போயிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் தேசிய பட்டியல் கிடைச்சு முடிய மகிழ்ச்சி கொண்டாட்டம் நடைபெறுகிறது. அதில் சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஜஹரான் ஹாஷிம் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இருந்தார் என்கிற பேரில் அவருடைய அலுவலகத்துக்குள்ள புகுந்து பள்ளிவாசல அடிச்சு நொறுக்கி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு காத்தான்குடியில் இந்த நேஷனலிஸ்ட் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு நடந்த அசம்பாவிதங்களை பார்க்கறதுக்காக ரவுஃப் ஹக்கீம் போயிருந்தார். சும்மா தனியாக போகவும் இல்லை, போலீஸ் போயிருந்தாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் போயிருந்தாங்க. ஒரு படபட்டாளத்தோடு தானே போவார், அப்படி போயிருந்தார். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகு ஈஸ்டர் அட்டாக் நடைபெறுவதற்கு முன்பதாக மருத்துவமனைக்கு அவர் சில பேரை பார்க்க போகிற நேரத்தில் அங்க ஜஹரானுடைய தம்பி அவரையும் இவர் பார்க்கிறார். போற போக்கில் அவரையும் பார்க்கிறாரு. இந்த சம்பவம் எல்லாம் நடைபெறுகிறது. போட்டோக்கள் பிடிக்கப்படுகிறது. அவரே அவர் ஃபேஸ்புக்கில் தான் வீடியோவா போட்டிருந்தார். ஈஸ்டர் அட்டாக் நடந்ததோட என்ன நினைச்சாரு தெரியல, எல்லாத்தையும் தூக்கிட்டார், நம்மளை கூப்பிட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம். என்ன பொறுத்தவரையில் அதெல்லாம் ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. அவன் ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ள இருக்கல நடந்த சம்பவங்கள், அதெல்லாம் போய் சொல்லி கூட எவன் கேட்டாலும் ஆமா நான் அப்போ போய் சந்திச்சு என்னடா பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் ரிமூவ் பண்ணிட்டார். இப்ப இந்த சம்பவத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டா தான் இந்த கலந்துரையாடல் என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு பார்க்க முடியும். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் மிஃப்லால் அவர்கள்
இது தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசுறாரு. பேசுறதுக்கு முன்பதாக நான் மிஃப்லால் அவர்களுக்கு மட்டுமில்லை, பொதுவாக இந்த ஊடகங்களுக்கு போய் பேட்டி கொடுக்குறவங்க, யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறவங்களுக்கு சொல்றது ஒன்று விஷயம் என்னன்னா, நீங்க அரசியல் பண்ணுங்க, ஆன்மீகம் பண்ணுங்க, எதென்றாலும் பண்ணுங்க, யாருக்கும் சேறு பூசாதீங்க, குறிப்பாக பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி யாரையும் பேசாதீங்க. அது ரொம்ப கொடுமையானது, தாங்க முடியாது. தமிழ் சமூகத்திட்ட போய் பாருங்க, அவங்கள நிறைய பேர் இன்னும் டிடென்ஷன் ஆர்டர்ல இருக்கிறாங்க. முஸ்லீம்களே எடுத்துக்கிட்டா கூட நிறைய பேர் டிடென்ஷன் ஆர்டர்ல இருக்கிறாங்க. இந்த டிஓ அடிச்சு ஒருத்தர் உள்ள போடுவது என்பது உலகத்திலேயே நரகத்தை கொடுப்பதற்கு நிகரானது. அந்த இலங்கையில் மாற்றப்பட வேண்டிய சட்டமாக, இல்லாதொழிக்கப்பட வேண்டிய சட்டமாக கோரிக்கை வைக்கப்படக்கூடிய ஒரு சட்டம் அது இந்த பிடிஏ, இப்பொழுது இருக்கக்கூடிய ஏடிஏ. அதை இந்த கவர்மெண்ட் இல்லாமல் ஆக்கும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாமல் ஆக்கணும் தான் அத்தனை பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சட்டத்தெல்லாம் பயங்கரவாதிகள் என்று வரும்போது சந்தேகத்தில் தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருவாங்க. முதல்ல 3 மாசம், இப்ப சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறதுனால 3 மாசம் டிடென்ஷன் ஆர்டர், அதுக்கு பிறகு தான் கோர்ட்ஸுக்கே போடுவாங்க. அதுக்கு பிறகு அவர் சிறையில் பல மாதங்கள் இருக்க வேண்டி வரும். நிறைய தமிழ் சகோதரர்களும் அப்படி இருக்கிறார்கள். இதை ஒரு சாதாரண விஷயமாக யாரும் நினைச்சுக்கிட்டு யார் மேலேயும் சுமத்திராதீங்க. இப்போ என்ன விஷயம்னா, இந்த பேட்டியில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வந்தார்னு தெரியல. அதில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, சமுதித்திட்ட ரவுஃப் ஹக்கீம் ஜஹரான் ஹஷீமை பாதுகாத்தார். ரவுஃப் ஹக்கீம் நேஷனல் தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அவரை கைது செய்ய விடாம போலீஸை தடுத்து கொண்டிருந்தார். ரவுஃப் ஹக்கீம் இதற்கெல்லாம் துணை போனார். ரவுஃப் ஹக்கீம் இந்தியாவினுடைய ரோவினுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் ஓவரால் முன்வைக்கப்படுகிறது. இது ஒரு விஷயம். පාස්කු ප්‍රහාරයේ මහා මොලකරු රාජපක්ෂලද ඉන්දියාව. හකිම් ඉන්දියාවේ යාළුවෙක්. இரண்டாவதாக அதிலேயே அவர் சொன்னதுல நீங்க பார்க்கலாம், கோட்டாபே ராஜபக்ஷவுக்கும் ஈஸ்டர் அட்டாக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப ஆசாத் மௌலானான்ற ஒருத்தர் இப்ப இலங்கையில் ஈஸ்டர் அட்டாக்குக்கும் பிள்ளையானுக்கும் சம்பந்தம் எல்லாம் பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்ப அதை பத்தி கேட்கும்போது கோட்டாபேக்கு சம்பந்தம் கிடையாது, அதை நான் ஏத்துக்கிற மாட்டேன். ஆனா ஆசாத் மௌலானாவுக்கு சம்பந்தம் இருக்குது, அப்ப பிள்ளையானுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. ரெண்டையும் எதுக்கு சொல்லி காட்டுறேன்னு கேட்டா, என்ன நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறோம். ஒரு பக்கம் ரவுஃப் ஹக்கீம் போனது, பார்த்தது, பேசியதை வச்சுக்கிட்டு அவரு ஜஹரானை பாதுகாத்தார், வளர்த்தாருன்னு சொல்லக்கூடியவர். இந்த பக்கம் கோட்டாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, மற்றவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா ஆசாத் மௌலானா குற்றச்சாட்டு வச்சு ஆசாத் மௌலானாவுக்கு சம்பந்தம் இருக்குது, அப்ப அவரோட இருந்து வாழ்ந்து வளர்த்து விட்ட பிள்ளையான் அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த ரெண்டு விவகாரம் அதுல பேசப்படுகிறது. பேசப்பட்டதற்கு பிறகு சமுதித்த என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அவர் கொஞ்சம் இடக்கு முடக்கா கேள்வி கேட்கக்கூடியவர். உண்மையாகவே யதார்த்தமாக நம்மகிட்ட உண்மை இருக்கும்னா அவரை எதிர்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி எதிர்கொண்ட பல பேர் இருக்கிறார்கள், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப இவர் எதிர்கொள்ளும் போது என்ன கேட்கிறாருன்னா, உங்களுக்கு இந்த ரவுஃப் ஹக்கீம் ஜஹரானை சந்திச்சது, போனது, வந்தது, பிடிச்சது, இந்த வீடியோக்களை நீங்க தான் கொண்டு போய் மீடியாவுக்கு கொடுத்தீங்க, நான் மீடியாவுக்கு கொடுக்கலங்கிறார். நான் கொடுக்கல, நான் போய் போலீஸ் தலைமையகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணினேன், அவங்க கொடுத்துருக்கலாம். ஓகே, யாருனாலும் கொடுத்துட்டாங்கன்னு வைப்போம். இதுவெல்லாம் 2020க்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் தான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணினேன், கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணலை. அவரை சரியா இருந்தால் எத்தனையோ பேரை கைது பண்ணாங்க, ரவுஃப் ஹக்கீமை கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து ரவுஃப் ஹக்கீமை கைது பண்ணலை அப்படின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். முதல்ல இதுக்கு நம்ம பதில பாத்திரம் என்னன்னு கேட்டால், ரவுஃப் ஹக்கீம் ஜஹரானை சந்திக்க போனது குற்றமா? அவன் அந்த நேரத்தில் பயான் பண்ணுகிற ஒரு ஆளாக இருந்தவன். அவர் பார்க்க போறாரு, அங்கே அதாவது குறிப்பாக காத்தான்குடியில் அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, ஹிஸ்புல்லாவுடைய ஆதரவாளர்கள் செய்தார்கள் என்பது அந்த நேரத்தில் வந்த குற்றச்சாட்டு. அசம்பாவிதம் நடைபெற்ற, வன்முறை நடைபெற்ற இடங்களெல்லாம் அவர் போய் பார்க்கும்போது நேஷனல் தௌஹீத் ஜமாத்தினுடைய பள்ளி வாசலையும் அடிச்சிருக்கிறாங்க என்று சொல்லும்போது அங்கே போறாரு. அந்த எனக்கு முன்னாடி காட்டப்படுகிற அந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்கலாம், ரவுஃப் ஹக்கீம் இருப்பார், போய் பேசிட்டு இருக்கிறாரு, வர்றாரு. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். அவன் அந்த காலத்தில் எத்தனையோ பேர் சந்திச்சவங்கலாம் பயங்கரவாதி. அப்போ என்எஃப்ஜிஜியினுடைய தவிசாளர் அப்துல் ரஹ்மான் பயங்கரவாதியா? ஹிஸ்புல்லா பயங்கரவாதியா? இன்ஜினியர் ஷிப்லி ஃபாரூக் பயங்கரவாதியா? அவன் பள்ளிக்கு தொலை போன எல்லாருமே பயங்கரவாதியா? அவனை சந்திச்சவன் பேசினவன் முடிச்சவன் எல்லாருமே பயங்கரவாதி. என்ன லாஜிக் இது? எந்த இதையும் போய் சிங்கள சமூகத்திட்ட போய் இப்படி சொல்றீங்களே, ஒரு தெரியாதவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. இது ஒரு நல்ல நடைமுறை தானே இது? இப்போ எல்லாமே ஓஞ்சி போய் ஈஸ்டர் அட்டாக்கு ஒரு நீதியான விசாரணை நடைபெறும் என்று அத்தனை பேரும் எதிர்பார்க்கிற நேரத்தில் ஏன் இந்த மாதிரி ஒன்றை போட்டு சம்பந்தம் இல்லாமல் இதை கோர்த்து விடணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ரவுஃப் ஹக்கீமுடைய அரசியல் நிலைப்பாட்டை இன்னைக்கோ நேத்தோ நாளைக்கோ நான் ஏற்றுக்கொன்ற ஒரு ஆள் இல்லை. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒருவரை நீங்க பயங்கரவாத லிஸ்ட்ல கொண்டு போய் கோர்த்து விடுற மாதிரி வேலையை பண்ணினோம்னா அது இந்த சமூகத்துக்கு நல்லதாக இருக்க போகிறதா? කොහෙන්ද මේ ෆොටෝ එක ඔබට හම්බුනේ? ෆොටෝස් ටික. ඒක එදා ඒගොල්ලන්ත් එක්ක තරහම හිටපු දේශපාලකයෝ දීපු එක ඔබ. அந்த நேரத்தில் சமுதித்த இடையில பாஞ்சு என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, இந்த ஆதாரங்கள், இந்த போட்டோஸ்களை உனக்கு தந்தது யாரு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு அரசியல்வாதி தந்தார், அவருக்கு எதிரான அரசியல்வாதி தந்தாரு அப்படிங்கிறாரு. இப்போ ரவுஃப் ஹக்கீமுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி தான் இதை கொடுத்துருக்கிறார். எதுக்காக கொடுத்துருப்பாரு? நல்ல நோக்கத்தில் கொடுத்துருப்பாரா? எதுக்காக கொடுத்துருப்பாருன்னு பார்க்குற எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? சரி, கொடுத்துட்டாரு. உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னா, அந்த அரசியல்வாதியை சொல்லு அப்படின்னு சொல்லி சமுதித்த கேட்கிறாரு. කවුද දේශපාලක? ඒක කියන්න බෑ. ඒක මේ අපි කියන්නේ මුස්ලිම් අපි අතර තියෙන එකක්.
මේ මොකද්ද අමානිදම් කියලා. ඒක කාටවත් කියන්න එපා. මේක ලොකු අපරාධයක් කරලා තියෙන මේක පෙන්වන්න ඇයි කියලා. මහත්තයෝ තමන් හිර වෙන තැනදී ආගම් පාවිච්චි කරන්නේ? கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, எங்களோட மார்க்கத்தில் அமானிதம் ஒன்று இருக்குது, அதை பாதுகாக்கணும். அமானிதமுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அமானிதத்தை பாதுகாக்கணும், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்க கூடாது, நீங்க ரவு ஹக்கீமை பத்தி கம்ப்ளைண்டே பண்ணிருக்க கூடாது. இது சும்மா குற்றச்சாட்டு இல்ல, தீவிரவாத குற்றச்சாட்டு. ஒரு தீவிரவாதியோடு இவர் துணை இருந்திருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னா அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இவருக்கு சம்பந்தம் என்று சொல்லி பகிரங்கமா சொல்ற நீங்க என்ன அமானிதம் பாதுகாக்க போறீங்க? எனக்கு தந்தவர் இவர் தான் சொல்லணுமே. அதுல போலீஸ்காரன் கேட்டாலும் இதே பதில சொல்லுவீங்களா? உங்களுக்கு இதை தந்தது யார்? அமானிதம் நான் சொல்ல மாட்டேன். அப்ப உங்களை சும்மா விட்டுக்கிட்டு இருப்பானா? வாயா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கூட்டு போக மாட்டானா? அப்ப என்னன்னா யாருன்றதை அவர் மறைக்கிறாரு. அப்ப எனவே இது நன்னோக்கத்தில் கொடுக்கப்பட்டது ஒன்றல்ல, ஒரு கேமுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது விளங்குது. சரி, அதுக்கு பிறகு உடனே சமுதித்தை என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, තමන් හිර වෙන තැනදී ආගම් පාවිච්චි කරන්නේ. மாட்டிக்கொண்டா மட்டும் ஏன் மார்க்கத்தை கொண்டாந்து போட்டு தப்பிச்சுக்கொள்ள பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. அசிங்கமா இல்லையா மிஃப்லால் அவர்களே? கேவலமாக இல்லையா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு போய் நிக்கிறீங்களே. அவன் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா? ஒன்றோ வெளிப்படையா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. மாட்டிக்கொண்டு முடிய மார்க்கத்தை போட்டு தப்பிச்சுக்கொள்ள பார்க்கறது. மாட்டிக்கிட்டா மார்க்கத்தை போடக்கூடாது. எப்பொழுதுமே மார்க்க நிலைப்பாட்டோடு நில்லுங்கள். நின்றா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி அந்த கதை ஓடும்போது திரும்ப திரும்ப மிஃப்லால் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ரவுஃப் ஹக்கீம் இதுவரைக்கும் கைது பண்ணல தானே, அது கைது பண்ணாம இருக்கிறது சரியானு கேட்கிறாரு. எதுக்கு கைது பண்ணனு? அவனை 1000 பேர் சந்திச்சிருப்பான். ஜஸ்ட் சந்திச்சதுக்கெல்லாம் ஏற்கனவே அப்படி பல பேரை கைது பண்ணினாங்க அநியாயமா. அவங்க உள்ள இருந்து அவங்களோட குடும்பங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு போதாதா? இன்னும் இவரோட குடும்பமும் இப்படி போய் கஷ்டப்படணுமா? உங்களுக்கு என்ன தேவை? அப்ப எவனோடையாவது ஒரு போட்டோ நின்னா அவன் தீவிரவாதி. பின்னாடி ஒரு கட்டம் வருகிறது. அதுல என்னன்னு சொன்னா, ரவுஃப் ஹக்கீம் பிரபாகரனோட பேச்சுவார்த்தைக்கு நடத்த போனார். இந்த யுத்தம் நடக்கிற டைம்ல அந்த கதையை இழுத்து விடுறாரு. பிரபாகரனோட பேச்சுவார்த்தை நடத்த போனாரு. இப்படி யாராவது சந்திச்சிருந்தா, பிரபாகரன் அவர் சந்திச்சதுன்னா அந்த போட்டோ இருந்தா ரவுஃப் ஹக்கீம் அரெஸ்ட் பண்ணணுமா? என்ன இது கொஞ்சமாவது நம்ம மூளையோடு தான் பேசுறோமா? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அவர் அரசியல் தலைவராக முஸ்லிம்களின் பிரதிநிதியாக அன்றைக்கு சமாதான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார். அந்த போட்டோ அது மாதிரி முஸ்லிம் ஒருவர் பிரபாகரனோடு நின்னா சும்மா போய் சந்திச்சா எதுக்கு போய் சந்திக்கணும் பிரபாகரன்? அந்த டைம்ல நின்று இருந்தா அவர் அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. இவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனவர். இவர் எப்படி அரெஸ்ட் பண்றது? என்ன லாஜிக் இதுல? என்ன இதுல ஒரு நமக்கு என்னமாவது ஒரு தர்க்கம் இருக்கிறதா இதுல? அப்ப இடையில சமுதித்தை என்ன கேட்கிறாருன்னா, அப்ப ஜஹ்ரானை உருவாக்கினது ரவுஃப் ஹக்கீம்ங்கறீங்களான்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அப்படி சொல்ல முடியாது, ஆனா ரவுஃப் ஹக்கீமுக்கு பங்கு இருக்கலாம். ஜஹ்ரானை உருவாக்கினதுல ரவுஃப் ஹக்கீமுக்கு பங்கு இருக்கலாம். எதை வச்சு சொல்றீங்க? அடிப்படை வேணுமா இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு அந்த நீண்ட கலந்துரையாடல் ஒரு கட்டம் வரும்போது சமுதித்த அழகான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். எழுதியே பார்த்துருவோம்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து, சரி உங்களோட குற்றச்சாட்டு சொல்லுங்க, இதுக்கு யார் பொறுப்பு சொல்லி போட்டு வர்றாரு. போட்டு திருப்பி கேட்கிறாரு, நீங்க ஏதாவது ஜோசியம் பார்க்குறீங்களான்னு கேட்கிறாரு. அந்த கட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். අපි මෙහෙම කරමුද? ඔබ දෙන්න පෑන නෑ පෑන. අපි පොඩ්ඩක් මේක හදාගමුකෝ මේ විදිහට. ඔක ලියවෙන්න පිළිවෙලකට. මෙතන ඉන්නවා ඉන්දියා. ඔව්. මෙහෙම ඉන්නවා හකීම්. ඔව්. මෙහෙම ඉන්නවා සහරාන්. ඔව්. මෙතන බෝම්බය. මේ හරිද? ඔව්. හරිද? ඔව්. මේ මම හදපු ලයින් එක හරිද? රෝ නෑ ඉන්දියාවෙන් එනවා රෝ එකට. ඉන්දියන් මධ්‍යම ගවර්න්මන්ට් එක ආණ්ඩුවෙන් රෝ එකට ඉන්ස්ට්‍රක්ෂන් එනවා. රෝ එක උපදෙස් දෙන්න හකීම්ටද? නෑ සහරාන්ට. රෝ ඩිරෙක්ට් සහරාන්ට. ඔව් සාරා ආරහා කරනවා ඔක. නෑ පොඩක් ඉන්නකෝ කටලනවා. ඉන්දියාවේ මධ්‍යම ගවර්න්මන්ට් එක ඕඩර් එක දෙනවා රෝ එකට. මේ වැඩේ කරපන් ලංකාවේ පල්ලි වලට ගහපන් කියලා ප්ලෑන් කරපන්. රෝ එක දෙනවා සහරාට. සහරාන් රෝ එකේද? සාරාට. සෝරි සාරාට. මේ සාරා ජෙස්මින්ට. හරි සාරා ජෙස්මින්ට දෙනවා. හරි ඊට පස්සේ සාරා ජෙස්මින් ඒ ටීම් එක ඇතුළට යනවා සහරාන්ගේ. මේ ඇතුළට රිංගවනවා. ඔව්. ඊට පස්සේ ඒ හරහා ක්‍රියාත්මක වෙනවා. එච්චරයි. ඒතර මේකේ මහා මොලකර හොයාගෙන හකීම් කොතනද මේක තියන්නේ? හකීම්ට සහරානුත් එක්ක ෆ්‍රෙන්ඩ්ෂිප් එකක් තියෙනවා. මෝදිත් එක්ක ෆ්‍රෙන්ඩ්ෂිප් එකක් තියෙනවා. අපි මෝදි ඩිරෙක්ට් හකීම්ට කතා කරලා කරනව නෙමෙයි. නෑ මේ වැඩේට කතා කරන්නේ. මෝදි එච්චර මෝඩ මිනිහෙක් නෙමෙයි. කොහොමද ඔබ බලන් ඉන්නවා වගේ කියන්නේ? ඔයගොල්ලන්ට මකර පේන කියන්න පුළුවන්ද? නේ පේනව නෙමෙයි. දැන් අවුරුදු කීයක් වෙනවද? අවුරුදු 6ක් වෙනවනේ මෙතන. ඔය බලන් හිටියද මෝඩි මේ රෝ එකට කතා කරලා කෝල් කරලා හිටියද? அதை பாத்தீங்களா? நீங்க ஜோசியக்காரனா? ஜோசியம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கத்தில் ஜோசியம் ஒன்றும் இல்லை. அவன் கேட்டதுக்காக விளக்கத்துக்கு சொல்கிறேன். இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அதை எப்படி மோடி ரவுஃப் ஹக்கீமுக்கு சொன்னாராம், அவர் இவருக்கு சொன்னாராம், இங்கே இருந்துக்கிட்டு சும்மா அடிச்சு விட்றதா என்று சொல்லி பட்டு கேவலமாக சமுதித்தை கேட்குற காட்சியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தேவையா நமக்கு? இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையுமே இல்லாத நேரத்தில் உங்கள் கட்சி ஒன்று நீங்கள் இருந்தால் அதை வளர்க்கணும்னா அதுக்கு வேறு வழி பாருங்க. ஏன் இப்போ இல்லாத நேரத்தில் ஒரு முஸ்லீம் கட்சியினுடைய தலைவரை எடுத்து இந்த மாதிரி சிங்கள சமூகத்தில் திருப்பி கிளப்பி விட பார்க்குறீங்க? திரும்ப படுத்து இருக்கிற பாம்பெல்லாம்
எழும்பி வரணுமா? திரும்ப உதயகம்மன் பிள்ளை ஹக்கீமை பத்தி பேசணும், விமல் வீரவன்ச ஹக்கீமை பத்தி பேசணும், இருக்கிற எல்லா இனவாதிகளும் திருப்பி ஹக்கீமை பத்தி பேசணும், திரும்ப இனவாதம் வரணும், திரும்ப அடுத்த குரூப் வரணும். இதானே தேவை. கொஞ்சம் அமைதியாக இருக்கவே கூடாது இந்த சமூகம். அப்படித்தானே? அதுல தொடர்ந்து சொல்றாரு, அவனுடைய தீவிரவாதத்தோட ஹக்கீமுக்கு தொடர்பு இல்லை, ஆனா அவன் அமைப்பை பாதுகாக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு, போலீஸ் அவனை பிடிக்க வர்ற நேரத்துல எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரவுஃப் ஹக்கீமுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம தான் இருந்திருப்பாரான்னு தோணுது இவர் சொல்றதை பார்த்தா. ஏய் ரவுஃப், என்னுடைய பொதுவான ஒரு நிலைப்பாடு சொல்றேன், ரவுஃப் ஹக்கீமுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எனக்கு 1000 மாற்று கருத்து இருக்கு. ஆனா அவர் எந்த இஸ்லாமிய இயக்கத்துக்கும் உதவி செய்கிறவர் அல்ல. அவருடைய ஒரு ஸ்டைல் அது. அவரவர கட்சியை வளர்க்குற வேலைகளை அதை எப்படி அதுகளில் பார்ப்பாரு. ஜமாத்தே இஸ்லாமி, தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, தரீகத் எந்த ஜமாத்துக்கு கூப்பிட்டாலும் போய்க்கிடுவார். எந்த அமைப்பையும் வளர்க்கிறதற்கு அவர் துணை போகிறவர் கிடையாது என்பது அனுபவபூர்வமாக பல கட்டங்களில் நான் படித்த ஒரு பாடம். அது அவரோட ஸ்டைல். அது அதை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. அப்படி இருக்கிற ஒருத்தர் ஜஹ்ரானை பாதுகாக்கிறதுக்கு, ஜஹ்ரானை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டார். இந்த கலந்துரையாடலை பார்த்தா எனக்கு ஓவராலாக ஒன்று புரிஞ்சுது, நடந்தது எதுவுமே மிஃப்லால் அவர்களுக்கு தெரியாது. குறிப்பாக 2019 ஜஹ்ரானை எதுக்கு போய் இவர் செஞ்சார்? நேஷனல் லிஸ்ட் பேசிக்கிறேன். அதாவது தேசிய பட்டியல் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜஹ்ரான்ட்ட போய் ரவுஃப் ஹக்கீம் கருத்து கேட்க போனாராம். ரவுஃப் ஹக்கீமுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? ரவுஃப் ஹக்கீம் என்னன்னா, இவர் ரவுஃப் ஹக்கீம் இவர மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நேஷனல் லிஸ்ட் கொடுக்கிறதுக்கு கட்சியில் இருக்கிறவன்ட்டே கேட்க மாட்டாரு, அவர் நினைச்சா கொடுத்துட்டு போவாரு. ஜஹ்ரான்ட்ட போய் கேட்டாராம், என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அவர் ஜஹ்ரான்ட்ட பள்ளியை நெருப்பு வச்சதுக்கு அங்க போன இடத்துல சொல்லியிருப்பாங்க, அங்க பார்க்க போனார், போலீஸ் தான் கூட போனாங்க. ஜஹ்ரான் சொல்லுவான், இப்படி வந்தாங்க உடைச்சாங்க போனாங்க. அப்ப ஜஹ்ரான் வந்து ஒரு சாதாரண மௌலவி. அவன் 2019 அந்த ஈஸ்டருக்கு பிறகுதான் தீவிரவாதிங்கிறது உலகத்துக்கே தெரியும், அவனோட இருந்தவங்களுக்கே தெரியும். அப்பாவித்தனமா பள்ளிக்கு போனவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தது இந்த கர்மத்தினால தான். இது கூட தெரியாம உட்கார்ந்துக்கிட்டு திரும்ப 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 அதையே வழிமொழிய பார்க்கிறாரு. அதுல என்னன்னா, ஒரு கட்டத்தில் சொல்றாரு, ஞானசார தேரரோட நாங்க போய் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணினோம்னு சொன்னா இந்த சமூகம் எங்களை புறக்கணிச்சிரும். ஆனா பிரபாகரனோட ரவுஃப் ஹக்கீம் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணினாரு. அது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, அப்ப சமூகம் அவரை புறக்கணிக்கல பாருங்க அப்படிங்கிறார். ஏய் என்னவாப்பா, என்ன பகல்ல தான் இது கொடுத்தீங்களா அல்லது தூங்கி எழுப்பிட்டு வந்து பேசுறீங்களா? ரவுஃப் ஹக்கீம் பிரபாகரனை சந்திச்சது என்ன சும்மா இருக்க முசுப்புக்கு போய் பார்த்துட்டு வந்தாரா? ரவுஃப் ஹக்கீம் போனது சமாதான பேச்சுவார்த்தைக்கு. நான் அன்னைக்கு அப்போ நான் சின்ன பிள்ளை, என்ன படித்த நினைவு அது கனடாவில் எங்கேயாவது நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது. அந்த நேரத்தில் அவர் போய் சந்திச்சது சமாதான பேச்சுவார்த்தைக்கு முஸ்லீம்கள் தரப்பால் ரவுஃப் ஹக்கீம் கலந்து கொண்டது. வேற எது எப்படியும் கலந்து கொண்டதில்லை. அப்போ அவர் முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் அமைச்சராக இருந்தாராங்கிறது எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் கலந்து கொண்டார். ரவுஃப் ஹக்கீம் போய் பிரபாகரனோட சந்திச்சு பேசுறது, ஞானசார தேரரோட கை கொடுக்கிறது ரெண்டு சமனா? ஏன்னா அவரை பெரும்பான்மை மக்கள் இல்லையா, முஸ்லீம்களில் பாதி பேர் அரசியல் ரீதியாக மிஃப்லாலுங்கிறவரை புறக்கணிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்படித்தானாம். ரவுஃப் ஹக்கீமுக்கு எதிராகவும் ரிஷாடுக்கு எதிராகவும் பேசினாலே புறக்கணிச்சிருவாங்க. நாங்க பேசுறோம், எங்களை புறக்கணிக்கலையே. ரவுஃப் ஹக்கீமுக்கு எதிராக தேர்தலே பிரச்சாரம் பண்ணினேன். அவரு அந்த கோபத்தில் அது நடந்த பல விஷயங்கள் இருக்குது. நான் தேர்தல் பிரச்சாரமே பண்ணேன். சமூகம் என்ன புறக்கணிச்சிருச்சா? ஏன் மற்றவங்களை புறக்கணிச்சிருச்சா? ரவுஃப் ஹக்கீமுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் பண்ணினவங்க ஜெயிச்சதே இல்லையா? ரவுஃப் ஹக்கீம் ரிஷாடுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் பண்ணினவங்க ஜெயிச்சது. மஸ்தான் அடிதடியே முடிஞ்சது. ரிஷாடுக்கு எதிராக மஸ்தான் ஜெயிக்கலையா? இது என்னத்தை சொல்ல வர்றீங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. அடுத்து அவன் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, கோட்டாவை இந்த ஈஸ்டரோட சம்பந்தப்படுத்தி கைது செய்ய பார்க்கறாங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? அதை ஏத்துக்கிற முடியாது. සලේසා ගෝඨාවේ අරස් කරන්නයි මේ හදන්නේ. වෙන්න පුළුවන්. ඒතර ඒක හරිද? ඒක මම නම් පිළිගන්නේ ඕක. රාජපක්ෂලා උගන්ලා නෑ විප්ලාල් යන්න කොවිඩ් ජනාසා අපිව හොදලේ වන්න. ஜனாசா எரிச்சதுக்காக கோட்டாவை கைது செய்ய ஏத்துக்கிறோம். ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக கைது செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈஸ்டர் அட்டாக்கு கைது செஞ்சாங்கன்னா ஆதாரம் இருந்தால் கைது செய்வாங்க. உங்களுக்கு ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது? ஆதாரம் இருந்தால் கைது செய்யப்படத்தான் வேணும். கொரோனா ஜனாசா விஷயத்துக்கு கன்ஃபார்மாக அவருக்கு தண்டனை கொடுக்கத்தான் வேணும். ஆனால் ஈஸ்டர் விஷயத்துக்கு ஆதாரம் இருந்தால் அவரை கைது செய்யணுமா வேணாமா? கைது செஞ்சால் அவர் ஏற்றுக்கிற மாட்டாராம். இது என்னடா ஏலியேண்டா அம்மனமா ஓடுதுன்னு யோசிக்கும் போதே நமக்கு வேற ஏதோ கிளிக் ஆகுதேன்னு தோணுது. இதுல என்ன முரண்பாடுன்னு பாருங்க. உங்களுக்கு நினைவு இருக்கு, இந்த பாகிஸ்தான்ல இம்ரான்கான் பிரதமராக இருக்கும்போது, கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும்போது பிரியங்க்ங்கிற ஒருத்தர் கொல்லப்பட்டார். அங்க இருக்கக்கூடிய சில அடிப்படைவாதிகள் இனவாதிகளால அவர் ஒரு போஸ்டர் ஒன்றை கிழிச்சாருங்கிற காரணத்தை வச்சு அவர் அடிச்சே கொண்டாங்க. அது ஒரு பெரிய கலவரமாக மாறி கடைசியில் அவர் உடல் இங்கே கொண்டு வரப்பட்டது. பாகிஸ்தான் அதுக்கு முழுமையான சப்போர்ட் எல்லாம் பண்ணியது. இதை அவர் க்ராஸ் பண்ணி கேட்குறாரு, அப்போ நீங்கள் கராச்சியில் பாகிஸ்தானில் தானே இருந்தீங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையா? ஆமாம் நடந்துச்சு. அப்போ அதை செஞ்சவங்க அடிப்படைவாதிகளா இல்லையா? அது வெளிநாட்டு விஷயம், நான் அதெல்லாம் பற்றி பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் கராச்சியில் நடந்தது அடிப்படைவாதிகள் தான் செஞ்சாங்க, அது செஞ்சது மிகப்பெரிய குற்றம், அது எவன் செஞ்சாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் சொல்ல வேண்டியதானே. இந்தியாவை பற்றி வேண்டிய மட்டும் பேசுகிறாரு. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரோ தெரியா, இந்தியா ஸ்ரீலங்காட பாட்டுன்னு சொல்லி. அது வெளிநாட்டு விஷயம் இல்லைன்னு அவருக்கு தோணலை. இந்தியா இந்தியா இந்தியான்னு பேசுகிறாரு. அது சரியா விளையாங்கிறதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் இந்தியாவை பற்றி பேசுகிறவர் பாகிஸ்தானை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அது வெளிநாட்டு விஷயம், அதை பற்றி நான் பேச மாட்டேன். அப்போ இந்தியா என்ன ஸ்ரீலங்காட தலைநகரமா? இந்தியாவை பற்றி பேசுறிய
இது என்னன்னா வந்து உட்கார்ந்தாச்சு, கொஞ்சம் சமுதித்தியோட பேசிடுவோம், பேசினா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம், இதுக்காக வந்தது. மாட்டிக்கிட்டு முடிச்சதுக்கு பிறகு தான் தெரியுது என்னடா பேசணும்ன்றதே புரியாம பேசியிருக்கிறோம்ங்கிறது. அதே மாதிரி அதுல இன்னொரு ஒருத்தரை பத்தி பேசுறாங்க. அது யாருன்னா இந்த இஸ்மத் என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. வத்தலை இஸ்மத்னா பெரும்பாலும் தெரியும், பெரிய தாடி வச்சிருப்பாரு. ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய எனக்கு எதிராகவே பலமுறை பேசினவர். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னைய தீவிரவாதின்னு பேசியிருந்தவர் இடைப்பட்ட நாட்களில் இந்தியாவில் சில பேர் கைது செய்யப்பட்டதோடு இவருக்கும் தொடர்புன்னு சொல்லி அவரை கைது பண்ணி உள்ளே போட்டு டிடென்ஷன் ஆர்டரில் இருந்தார். பிறகு சிறைவாசம் அனுபவித்தார். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நினைக்கிறேன் அவர் ஜெயிலில் இருந்தார். அவரை பற்றி இவர் இடையில கேட்கும்போது அவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர்னும் போது அதெல்லாம் சமூக செயல்பாட்டெல்லாம் கிடையாது, சாப்பிட வழி இல்லாமல் இருந்தவரை நாங்கள் தான் சில பேர்ட்ட பிடிச்சி காசெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அவருக்கு. ஆனால் பிறகு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இப்போ வெளியே வந்துட்டாரா இந்த சம்பாஷணைலாம் நடக்குது. சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பரம ஏழையா இருந்தாரு, நாங்க தான் கொஞ்சம் பேர்ட்ட பிடிச்சி காசெல்லாம் எடுத்து கொடுப்போம், இப்ப பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிறாரு. இந்த ஒண்ணு போதும் நீங்க யாருங்கிறத விளங்கிறதுக்கு. இஸ்மத் எனக்கு எதிராக வீடியோ போட்டவருங்கிறது அது வேற விஷயம். ஆனா அவரை கைது செய்து டிடென்ஷன் ஆர்டர்ல போட்டாங்க, பயங்கரவாத குற்றச்சாட்டுல. ஒரு மனிதனை இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒருத்தன் எடுக்கும் போதே நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்களை எடுத்தா தெரியும் இஃப்லால், உங்களோட குடும்பம் படுகிற பாடு, உங்களோட பிள்ளைகள் படுகிற கஷ்டங்கள், இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ண மாட்டீங்களா? இது சின்ன விஷயமா இது? அவர் இஸ்மத்துங்கிறவர் இப்ப ரிலீஸ் பண்ணப்பட்டுட்டாரு. சட்டத்தரணி ருஷ்தி ஹபீப் அவர்கள் தான் வழக்கு பேசி அவரை வெளியே எடுத்தார். அவருடைய ஜூனியர் அக்ரம் போன்றவர்கள் அதுக்கு ஆஜராகி இருந்தாங்க. உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அப்போ அவர் தற்போது ரிலீஸ் ஆகியிருக்கிறார். கடந்த மாதம் தான் அவர் ஜனவரி கடைசிலாம் ரிலீஸ் ஆனார். ஆனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், அவருடைய மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. திருமணத்தை நடத்துறதுக்குரிய பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு வச்சிருந்தாங்க. இவர் அரெஸ்ட் ஆனதோடு அந்த கல்யாணமே பின்னாடி போயிடுச்சு. ஒரு சாதாரண விஷயம் அது. அவங்களோட மனைவி இதை எப்படி தாங்கியிருப்பாங்க, அவங்களோட பிள்ளைகள் எப்படி தாங்கியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். பெரிய கோடீஸ்வரர் அப்படி இருக்கிறார், இப்படி நீங்க மீடியாவுக்கு போயிட்டா எதையாவது சொல்லிருவீங்களா? அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது எனக்கு தேவையில்லை. எனக்கு எதிராகவே வீடியோ போட்டவர் தான் அது ரெண்டாவது. ஆனா மீடியாவுக்கு முன்னாடி போய் நின்று அவர் எப்படி காசு வருது தெரியுமா, எவ்வளவு கோடீஸ்வரன் தெரியுமா அப்படிங்கிறது, இதே மாதிரி உங்களுக்கு சொன்னா ஏத்துக்குருவீங்களா? உங்களோட நான் ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கு சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா? ஏன்னா இதை நான் பேசணும்னு உண்மையிலே நினைக்கல. இதை பார்த்தா பொறுக்க முடியாமல் இருக்குது. மிஃப்லால் அவர்கள் என்னுடைய எதிரி அல்ல, என்னோட பேசக்கூடியவர், பழகக்கூடியவர், அதிலெல்லாம் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லாதீங்க. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவரை பொறுத்தவரையில் அவர் ஜஹரான் ஹாஷிமுடைய பள்ளிக்கு போனது உண்மை, அவங்கள சந்தித்தது உண்மை, அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணியிருக்க தேவையில்லைங்கிறது என்னுடைய பர்சனல் நிலைப்பாடு. சரி, ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டு எலிகேஷன் வரும்போது ரவுஃப் ஹக்கீமே மீடியா கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுவார். மிஃப்லால்டா யாருன்னு சொல்லுவார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார். அப்பவே சிரச ஹிரு தரணை எல்லாம் அதை பெரிய ஒரு செய்தியாக போட்டிருந்தாங்க. அந்த காட்சிகளை கூட நீங்க சிரசல போய் பார்க்க முடியும். A Maulavi named Ibrahim Miflal. He is the first person who lodged a complaint against me. Here is a photograph of this Maulavi seated with the current opposition leader. This photograph was taken recently. Following the general election in 2015, there were post-election incidences. அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டார், நான் இப்படி தான் போய் சந்திச்சேன், இப்படி தான் பேசினேன்னு சொல்லி. அப்படி இருக்கிற போது இந்த நேரத்தில் மீண்டும் ரவுஃப் ஹக்கீமை தீவிரவாதியாக சித்தரிக்க முடிவது, அதுவும் தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட இல்லை, சிங்கள சமூகத்திட்ட போய் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றதுங்கிறது இஸ்லாமியர்களையும் முஸ்லீம்களையும் மீண்டும் ஒரு சங்கடத்துக்குள் மாட்டி வைத்துவிடும், மீண்டும் ஒரு இக்கட்டுக்குள் தள்ளிவிடும். இதற்கு ஆளாளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு தெரிய இயலாது. ஏன்னா பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு இந்த விவகாரங்கள் புரியாது. நம்ம திருப்பி எக்ஸ்ட்ரா விளக்கம் சொல்ல வேண்டி வந்துடும். எனவே சகோதரர் மிஃப்லால் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான அறிவுரை என்னன்னு சொன்னா, உங்களோட கட்சியை வளர்த்தெடுங்க, உங்களோட இயக்கத்தை வளர்த்தெடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நானும் செய்கிறேன். ஆனா இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. அந்த நேரத்திலே நீங்க செஞ்சது அது பிழை. ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் பார்த்து ரவுஃப் ஹக்கீம் இப்படி ஜஹரானோட தொடர்புன்னு சொல்லி நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. மற்ற நேரத்தில் கொடுத்திருந்தா கூட ஒரு கணக்கு. எலெக்ஷன் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த ஆண்டு இருக்கல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, எதுக்காக கொடுத்தீங்க, யாருக்காக கொடுத்தீங்க என்ற கேள்வி யாரும் கேட்பாங்களா இல்லையா? அதான் ரவுஃப் ஹக்கீம் திருப்பி அடிக்கிறார் என்னன்னு கேட்டா, இவர் யாருக்காக கொடுத்தாருன்னு பாருங்க, போட்டோஸோட வீடியோஸோட ரவுஃப் ஹக்கீம் மீடியா கான்ஃபரன்ஸ் நடத்தி காட்டுறார். அது உங்களையும் ரவுஃப் ஹக்கீம்லயும் பிரச்சனை. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, மீண்டும் ஒரு தேர்தல் வரும்போது மீண்டும் பூதாகரமாக வந்திருக்கிறீர்கள். இது சமூகத்துக்கு நல்லதல்ல, உங்களுடைய ஃபியூச்சருக்கும் நல்லதல்ல. நீங்க ஒரு அரசியல் ரீதியாக வளர்ந்து வர வேண்டியவர்ங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய கட்சி அவர் வளர்த்தெடுக்கலாம். ஆனால் எவர் மீதும் சேறு பூசி வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே நான் அந்த வீடியோ பார்த்ததோடு இதை பேசணும்னு தோணியது, அதுக்காக தான் பேசியிருக்கிறோம். எனக்கு மட அடிக்கிறவங்க மட அடிக்கலாம், எனக்கு திட்டுறவங்க திட்டலாம், எனக்கு எதிராக அவதூறு
பேசுகிறவங்க பேசலாம். ஃபேக் ஐடியில் எழுதுறேன்டா எழுதிக்கிறலாம். நான் ஏன் நிஜ ஐடியில் எழுதுங்கன்னா என்று சொல்கிறேன்னா, நிஜ ஐடியில் எழுதினா தானே அந்த கெத்து தெரியும். அப்போ பரவாயில்லையே, நிஜ ஐடியில் எழுதிருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துக்கலாமுங்கிறதுக்காக ஃபேக் ஐடியில் எழுதுறதை விட்டுப்பட்டு நிஜ ஐடியில் எழுதுங்க. அதில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் முஸ்லீம் காங்கிரஸ் சகோதரர்கள் எழுதாதையா நீங்கள் எழுதுகிற போறிய, முஸ்லீம் காங்கிரஸ் சகோதரர்கள் எனக்கு சொல்லாததையா சொல்லிட போறிய, அந்த சகோதரர்களோடையும் எனக்கு கோபம் இல்லை, உங்களோடையும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. செய்கிறவர்கள் செய்து கொள்ளலாம். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. நினைத்ததை பார்த்ததை பேசியதை பேசியிருக்கிறேன். சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிழையாக இருந்தால் தாராளமாக கமெண்ட்ல வந்து திட்டுங்க, வீடியோ போட்டு திட்டுங்க. அது அவரவருடைய உரிமை. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.